வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவின் மலரடி பாதங்களை தொழுது நிகழ்வில் இணைந்துள்ள அனைத்து அன்பு உள்ளங்களையும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி, ஆசான் அருட்தந்தை அவர்களின் கருத்துக்களான தெய்வம் ஒன்றே என்ற தலைப்பிலே இன்றைய சிந்தனையை துவங்க உள்ளோம். அன்பர்களே, மனிதன் இந்த புவி உலகத்தில் தோன்றி ஏறத்தாழ 60 லட்சம் ஆண்டுகள் ஆகின்றன என்று நமக்கு தெரியும். இதிலே ஆதி மனிதன் ஆதி காலத்துல விலங்குகளோடு விலங்காக காற்றிலே வாழ்ந்த சமயத்துல மிருகத்தோடு மிருகமாக இருந்தான். கிடைப்பதை உண்டு, கிடைத்த இடத்தில் நிழல் தேடி அப்படியே இருந்து வாழ்ந்துகின்ற பல 100 ஆண்டுகள் கழிந்துதான் ஒளி எழுப்பவும் குறியீடுகள் செய்யவும் தங்களுக்குள்ளேவே அந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள சில விஷயங்கள் அவங்களே அப்படியே காலம் போக போக மாறுதல் ஏற்பட்டு உருவாகிச்சு. அப்போ காட்டில் கிடைத்த தழைகளை, அதிலிருந்து வந்த சாயங்களை எல்லாம் உருவாக்கி குறிப்புகளாக வரைய ஆரம்பிச்சாங்க. வாயில சத்தம் எழுப்ப ஆரம்பிச்சாங்க. இப்படிதான் மெதுவா மொழி அப்படின்றது உருவாச்சு. மனிதன் வாழக்கூடிய சூழலுக்கு ஏற்ப, அந்த தட்பவெட்பத்திற்கு ஏற்ப, அந்த நாவின் அசைவருக்கு ஏற்ப மொழி. நம்ம இந்தியா போன்ற ஒரு நல்ல வெப்ப நாடுகள்ல இருக்கிறவங்களுடைய நாக்கு நல்ல கூர்மையா மெலிசா நல்ல ஷார்ப்பா ஒலி எழுப்பக்கூடிய, சத்தம் அதிகமாக எழுப்பக்கூடிய தன்மையிலையும், குளிர் பிரதேசத்துல இருக்கிறவங்களுக்கு வாயை திறந்தாங்கனாலே குளிர் உள்ள போயிட்டு அவங்களுக்கு மேலும் துன்பம் விளைவிக்கும் இருந்தால மெதுவாக தான், குறைச்சலாக தான் வாயையே திறக்க முடியும். நாவ் அசைவும் குறைவாக இருக்கும். அந்த நிலையில அவர்களுடைய ஒலி எழுப்பக்கூடிய தன்மை வேறு விதமாகும். அப்படி மொழிகள் உருவாக்குவதற்கே கூட பல காரணங்கள்ல சூழலும் ஒரு காரணமா இருந்து இப்படி மொழி உருவாச்சு. அப்படி மெதுவாக மனிதன் மிருகமாக இருந்து மனிதனாக மாறக்கூடிய ஒவ்வொரு தன்மையில இயற்கையில இருந்து ஒவ்வொன்றாக கற்றுக்கொண்டு அதை தன்வயப்படுத்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு வர ஒரு நிலை. அப்படி வந்த பல 1000 ஆண்டுகள் மனித இனம் தோன்றி மனிதன் இது மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தரம் மாறிக்கிட்டே வந்த ஒரு நிலையிலதான் இயற்கையை பார்த்து மனிதன் அதிசயிக்கக்கூடிய, ஆச்சரியப்படக்கூடிய, ஒவ்வொன்றும் எப்படி ஒரு பிறந்த குழந்தைக்கு எல்லாமே புதுசா இருக்கு, எல்லாமே ஆச்சரியமா இருக்கு, எல்லாமே அதுக்கு ஒரு லேர்னிங் ப்ராசஸா இருக்கோ, அதே போலதான் மனிதன் இந்த இயற்கையின் இந்த பிரம்மாண்டத்தின் முன்னாடி அதை பற்றி ஒன்றொன்றத்தையும் கூர்ந்து நோக்க அதுகிட்ட இருந்து வெளிப்படக்கூடிய தன்மைகளை பார்த்து ஆச்சரியம், வியப்பு அப்படியே அவனுக்கு இருந்துச்சு. சில சமயம் அதே இயற்கையிலிருந்து வரக்கூடிய விஷயங்கள் அவனை அச்சுறுத்த கூடியதாகவும் இருந்துச்சு இல்லையா? இயற்கை சீற்றங்கள் எல்லாம் மனிதனுக்கு காரணம் புரியாததுனால பயந்து என்னன்னே புரியாம பயப்படக்கூடிய ஒரு நிலையும் இருந்து, ஆக இயற்கை கண்டு அவனுக்கு சின்னதா ஒரு புரிதல் வந்தா அவனுக்கு மகிழ்ச்சியும் வியப்பும், புரியாத விஷயங்களை கண்டு பயமும் வந்த நிலையில ஒரு சிலருக்கு இந்த இயற்கை தான் நமக்கு ஏதோ கொடுத்துக்கிட்டு இருக்கு, இந்த இயற்கையினாலதான் நம்மை சூழ்ந்து இருக்கக்கூடிய இந்த எல்லா தோற்ற பொருட்களாலதான் நமக்கு ஏதோ ஒரு நன்மை நடக்குது, இப்போ அதற்கு நாம நன்றியுள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்பொழுது அவனுக்கு ஆதி மனிதனுக்கு முதலில் தோன்றிய ஒரு பெரிய விஷயமா எது இருந்துச்சுன்னா, ஆதாரமாக இருக்கக்கூடியது அன்னம் தான், சாப்பாடு, உணவு தான். நமக்கு பசிச்ச நேரத்துக்கு அந்த துன்பத்தை போக்குறதுக்கு இந்த உணவு கிடைக்குது. இப்ப இதுதான் மிக முக்கியமா தோணுச்சு. தெய்வமாக அவன் நன்றி செலுத்த வழிபட ஆரம்பிச்சது உணவாக தான் இருந்திருக்கும். அப்புறம் சிந்தனை ஆற்றல் வளர வளர கொஞ்சம் கொஞ்சம் காலம் போக்கி இந்த உணவு எங்க இருந்து வருது அப்படின்னா இந்த பூமியில இருந்துதான் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலத்தை வழிபடவும்
ஆனா இந்த ஒவ்வொரு காயும் கனியும் கீரையும் இத்தனை விஷயங்களும் நிலத்துல தானா வரல. இந்த நீர் இருந்தா தான் அதுவே வளர முடியுது அப்படின்றத கண்டறிந்த காலத்துல நீரை வணங்கவும், இல்ல இல்ல நீர் இருந்தா பத்தாது, நிலம் இருந்தா பத்தாது, அதற்கு வெப்பம் என்று ஒன்றும் தேவைப்படுது. இந்த வெப்பம் இந்த சூரியன் கிட்ட இருந்துதான் வருது அப்படின்ற தோன்றிய காலத்துல, அவன் புரிந்து கொண்ட காலத்துல சூரியனை வழிபடவும், இப்படி இயற்கையில இருக்க ஒவ்வொன்றுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக தான் மனித வாழ்வின் ஆரம்பத்துல இருந்த ஒரு காலகட்டம். அப்படி இயற்கைக்கு நன்றி செலுத்தி நன்றி செலுத்தி அப்படி வரக்கூட மனிதனுக்கு கேள்விகள் வளர ஆரம்பிச்சது. எப்படி இது சூரியன் நாள்தோறும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல சூரிய வெளிச்சம் இருக்கு, ஒரு குறிப்பிட்ட நேரத்துல இருள் வருது, சில காலங்கள்ல மழை பெய்யுது, சில காலங்கள்ல வெயில் அதிகமாக இருக்கு. இப்படி இயற்கையை சார்ந்த கேள்விகள், வானத்தில் அவன் பார்க்கக்கூடிய கோடான கோடி நட்சத்திரங்களில் இருந்து கேள்விகள், இருள் சூழ்ந்த வானத்தில் இவ்வளவு நட்சத்திரங்கள் தெரியுதே, இதெல்லாம் என்ன, எங்க இருக்கு, அப்போ இதுக்கு பிரபஞ்சம்னு ஒரு பெயர் கொடுத்த காலத்துல அப்போ இந்த பிரபஞ்சம்னா என்ன, இதுல இருக்கிறதெல்லாம் எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு, அந்த இயக்கத்துல இந்த பூமியின் இடம் என்ன, அந்த பூமியில வாழக்கூடிய மனிதன் அந்த அவ்வளவு பெரிய இயக்கத்துல மனிதனுடைய நிலை என்ன, இப்படியான கேள்விகள் மனிதனுக்குள்ள வர வர அப்படி வந்த விஷயங்கள் அவன் இவை எல்லாவற்றுக்கும் மூலம் எதுவாக இருக்குமோ அங்க போய் உணர்ந்த ஒரு நிலையில, இந்த மூலத்தை அறிந்து கொண்ட நிலையில மனிதன் அதை புரிந்து கொள்ளாத அறியாத நிலையில இருக்கிறவங்களையும் நல்வழிப்படுத்த, மனிதனுக்குள்ள ஒருத்தருக்குள்ள பிணக்கு, தீமை, போட்டி, பொறாமை, பஞ்சம், அடித்து கொள்வது அப்படி எதுவுமே இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த இயற்கையில ஒத்து உதவி வாழ்வதற்காக உருவாக்குன அந்த புரிந்து கொண்ட, அந்த காலத்துல புரிந்து கொண்ட மனிதர்கள் உருவாக்கிய விஷயங்கள், வழிகாட்டுதலுக்காக உருவாக்கிய விஷயங்கள் தான் இன்றைக்கு நாம் மதமாகவும் சமயமாகவும் பார்த்து கொண்டிருப்பது. அப்போ மதம் அப்படின்னு சொன்னா ஒரு கொள்கை. என்ன கொள்கையாக இருந்திருக்க முடியும்? இந்த இயற்கை தான் எல்லாமா இருக்கு, அப்போ இந்த இயற்கையின் வழியில நம்ம நிக்கணும், இயற்கை என்ன சொல்லுதோ அது அதனுடைய சொல்லுக்கு ஏற்ப, அதனுடைய செயலுக்கு ஏற்ப அதன் வழியில் செல்வது மட்டும்தான் மனிதனுடைய வேலையாக செயலாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இயற்கையின் வழியில் செல்வதை இறை வழிபாடு எனவும், அத வாழ்க்கையில கடைபிடிக்கிறதுக்கு சில வழிமுறைகளை கொண்டு வந்ததை அறநெறி எனவும், எல்லா மதமும் அதனுடைய அடித்தளமாக இருப்பது எது அப்படின்னு சொல்லி பார்த்தா இறை வழிபாடு, இறை நெறி, இறை உணர்வு, அதோட சேர்ந்து அறநெறி வாழ்க்கை அப்படின்றதுதான். சமயம் அப்படின்னாலும் வேறொன்னும் இல்லை, எல்லாவற்றையும் சமமாக பார்க்கக்கூடிய இயம் சமயம் அப்படின்றது. அப்ப எல்லாவற்றுக்கும் மூலம் ஒன்றுதான் அப்படின்ற ஒரு உண்மை புரிதல் நமக்கு வந்துருச்சுன்னா அனைத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு சம நிறை உணர்வு மனிதனுக்குள்ளே வந்து விடும். ஆக இரண்டும் வேறு வேறு வார்த்தைகள் அல்ல, அதனுடைய பார்க்கும் பொழுது இது வேற மாதிரி தெரியுது, ஆனா உட்பொருள் ஒன்றுதான் அப்படின்ற நிலையில மனிதன் பல பூமியில பல வேறு இடங்கள்ல வாழ்ந்த சூழ்நிலைக்கு ஏற்ப உருவானதுதான் பல மதங்கள், பல சமயங்கள். எதற்கு அப்படின்ற அதனுடைய அடிநாதத்தை பார்த்தா மனிதனை நல்வழிப்படுத்தி இயற்கை காட்டக்கூடிய வழியில் ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்வதற்கு தான் என்ற ஒரு பேர் உண்மைதான் அதன் அடிநாதமாக இருக்கும். ஆனா அந்த சூழல் எந்த மாதிரியான தட்பவெப்பத்துல எந்த மாதிரியான சூழல்ல அவங்க இருந்தாங்களோ அதற்கு ஏற்ப அதற்கு பல்வேறு பெயர்களும் புரிதல்களும் மாறுச்சு. அப்படி நாம இன்றைக்கு உலகில் இருக்கக்கூடிய பெரும் மதங்கள், பெரும் சமயங்கள் என்று பார்த்தா இந்து சமயம், கிறிஸ்துவ சமயம், இஸ்லாமிய சமயம், புத்த சமயம், சமண சமயம், சீக்கிய சமயம், அப்படி வரிசையா ஒரு 11 பெரும் சமயங்கள் நம்ம அறுதியிடுறோம். அந்த பட்டியலுக்குள்ளே போகும்பொழுது நிறைய 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 சிறு சமயங்கள், மதங்கள், வழிபாடுகள், மனிதர்களுக்குள்ள நிறைய வேறுபாடுகளோடு இறை வழிபாடு இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப இவை அத்தனையும் அடித்தளமாக நாதமாக எது இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இயற்கையை புரிந்து கொண்டு இயற்கையின் வழியில் செய்யக்கூடிய ஒரு அறநெறிதான் அப்படின்றது. ஆனா
பேசக்கூடிய மொழி, இருந்த சூழல், இருந்த இடம், இதற்கு ஏற்ப உருவகங்கள் மாறுச்சு. ஆனா அடிநாதம் ஒன்றுதான். ஆனா மனிதன் வளர 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 நாகரிகம் என்ற பெயர்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, தான் தான் பெருசு, தன் தான் சார்ந்து இருக்கக்கூடியதுதான் பெருசு அப்படின்னு சொல்ல ஒரு சூழல் வரும் பொழுது, இன்று இன்று மட்டுமில்லை, அன்று முதல் இன்று வரை உலகில் நடந்து கொண்டிருக்கின்ற, நடந்து முடிந்த பல்வேறு இன மத அழிப்புகளுக்கு, போர்களுக்கு, யுத்தங்களுக்கு, மனிதகுல சீரழிவுக்கு பெரும் காரணமாக எது இருந்திருக்கு அப்படின்னா, எதற்காக இது தோன்றியதோ, அதாவது மனிதனை நல்வழிப்படுத்தி அவன் அமைதியான நிறைவான வாழ்க்கையை வாழணும் என்ற ஒரு பெருநோக்கத்தோடு தோன்றிய இந்த மதங்கள், இந்த சமயங்கள், இவைதான் இந்த பூமியில மனித இனம் சீரழிவதற்கான பெரும் காரணமாகவும் இருக்குது, இருந்துச்சு, இருந்து கொண்டு இருக்கு அப்படின்றதையும் நம்ம கண் கூடாக இப்ப வரையும் பாக்குறோம் இல்லையா? இந்த இப்பவும் இந்த பூமியில பெரும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கு. எந்த நாடு என்று உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த நாட்டிலே நடக்கக்கூடிய அந்த யுத்தத்திற்கு அடிப்படையான காரணம் என்னவாக இருக்கக்கூடும்? இந்த மதமா தான் இருக்கு. இப்ப தெய்வம் அந்த மதங்கள் அடையாளப்படுத்தக்கூடிய அந்த தெய்வம் எது அப்படின்ற ஒரு உண்மையான புரிதல் ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ரொம்ப 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 அவசியம் இல்லையா? நம்மளுடைய இந்து சமயம், இந்து மதம் அப்படின்னு நாம இந்தியாவில் பெரும்பான்மையாக வாழக்கூடிய நம்மளுடைய மதமாக இந்து மதம் இருக்குது அப்படின்னாலும் அது யாராலையும் உருவாக்கப்பட்ட மதம் இல்லை அப்படின்றது நமக்கு தெரியும். அதுவே இந்து மதத்திற்கான பெருமையும், அதுவே இந்து மதம் அறுதிட்டு சொல்லக்கூடிய உண்மையும் என்ன என்று நாம் புரிந்து கொள்ளும் பொழுது, இது யாராலும் உருவாக்கப்படல. இந்து தேசம், இந்த பாரத நாடு, இந்த இந்தியா என்பது குழுக்களாக மனிதர்கள் வாழ்ந்த சமயத்துல அந்தந்த குழுவுல எதை எதை உணர்ந்தாங்களோ அதை அவர்கள் தங்களை நல்வழிப்படுத்துவதற்காக வைத்துக் கொண்ட விஷயம். நம்ம ஆரம்பத்துல பார்த்த மாதிரி நிலத்தையும், நீரையும், சூரியனையும், காற்றையும், விண்ணையும் மனிதன் எப்பொழுதெல்லாம் தனித்து உணர ஆரம்பிச்சானோ, அதன் பெருமையை உணர ஆரம்பிச்சானோ, அதுவே தன்னை காப்பதாக, அதுவே தன்னை ரட்சிப்பதாக உணர்ந்து அதனை வழிபட, அதற்கு நன்றி செலுத்த ஆரம்பித்த நிலைதான் இந்தியாவிலேயும் ஆரம்பத்துல இருந்தது. இப்போ இந்து சமயம், இந்து மதத்திலேயும் பார்த்தாலும் சூரியனை வழிபட்டு, நீரை வழிபட்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு கடவுள், புரியாதவர்களுக்காக ஒரு உருவத்தை கொடுத்து இல்லையா? வருணன் அப்படி நீருக்கு வேணும்னா வருணனே வழிபடணும், நிலம், பூமி தாய் அப்படின்னு சொல்லி அந்த நிலத்திற்கு அவ்வளவு பெருமைகளை கொடுத்து இருக்கக்கூடிய அந்த இந்து மதத்திலேயும் 6 முக்கியமான சமயங்களையும் நம்ம பார்க்கிறோம். எது எது மூலமோ, எந்த மூலமோ அந்த மூலத்திலிருந்து எல்லாம் தோன்றியிருக்க முடியுமோ, எது அழிவில்லாததோ, எது நிரந்தரமானதோ, எது சர்வ வல்லமை பொருந்திய அனைத்து தோற்றங்களுக்கும் காரணமானதோ அது ஒன்றும் இல்லாதது என்பதை உணரும் பொழுது, இந்த மூலத்தை உணர்ந்த நிலையில் அது சைவ மதமாகவும், அதிலிருந்து அந்த சக்திதான் அனைத்து தோற்றங்களுக்கும் காரணம் அப்படின்ற நிலையை உணரும் பொழுது, அங்கே இருந்து சாக்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தி நிலை வழிபாடு என்ற ஒரு நிலையும், அங்கே இருந்து அடுத்த நிலையில இந்த தோற்ற பொருட்கள் எல்லாம் உருண்டும் மிதந்தும் இந்த பிரபஞ்ச களத்திலே இருந்து எழுப்பக்கூடிய ஒளியும் காட்சிகளாக கண்ட நிலையிலே அது வைணவ மதம், வைணவ சமயமாகவும், பூமியின் வாழ்க்கைக்கு அடிப்படையாக இந்த சூரியன் தான் இருக்கு, சூரியனை சார்ந்துதான் இந்த பூமியின் இயக்கமே இருக்கு அப்படின்றத புரிந்து கொண்ட பொழுது, அது கௌமாரம் என்ற இந்த சூரியனை வழிபடக்கூடிய ஒரு சமயமாகவும், பஞ்ச பௌதீகங்கள் தான் அனைத்து தோற்றத்திற்கும் அடிப்படை என்பதை உணர்ந்த நிலையிலே அது கானபத்தியம் என்ற அந்த வழிபாடு என்ற நிலையிலும், அழுத்தம், ஒளி சுவை, மனம் என்ற அந்த பஞ்ச மாத்திரைகளோடு இணைந்து மனம் என்ற ஒன்றும் காந்தமே மனிதனிடம் மனமாக இருக்கின்றது என்பதை உணர்ந்த நிலையிலே அது கௌமாரம் என்ற கந்தன் வழிபாடு என்ற நிலையிலும், இந்து சமயத்தில் கூட 6 சமயங்கள் உட்பிரிவுகளாக இருந்ததை நாம் தெரிந்து கொள்கிறோம். அதே போல உலகத்தின் ஒரு மூலையில் தோன்றிய கிறிஸ்தவ சமயம், இஸ்லாமிய சமயம், இந்தியாவில் தோன்றிய புத்த மதம், சமண மதம், சீக்கிய மதம், எல்லாவற்றிலும் அன்பும் அறவழியும் அவதான் அடித்தளமாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஆனா இது அத்தனையும் நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோமா அப்படின்ற நிலையில அது இல்லாமல் இருப்பதற்கான நிலையில தான் இன்று மனிதனிடத்தே நிறைய துன்பங்கள்
ஏற்படுவதற்கு காரணம் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆக இந்த மாதிரியான ஒரு சிக்கல் ஆன நிலையில நம்மளுடைய ஆசான் அருட்தந்தை மனிதன் இரண்டு விஷயங்களில் வேறுபட்டு நிற்கிறான். மனிதனுக்கு மிக சிக்கல், ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த குழப்பத்திற்கு காரணம் அப்படின்னும் பொழுது தெய்வம் ஒன்றா என்பதிலேயே அவனுக்கு குழப்பம் இருக்கு. அப்ப அந்த தெய்வம் ஒன்றா அப்படின்ற நிலையில அவனுக்கு அந்த குழப்பம் போகணும் அப்படின்ற நிலையில் நம்ம பார்த்தோம்னா அவன் அது எது தெய்வம் என்ற ஒரு உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். மனிதன் எது தெய்வம் அப்படின்ற ஒரு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அப்போ நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா சமய தலைவர்களை எல்லாம் ஒன்று கூட்டி அவங்களை எல்லாம் வச்சு ஒரு பெரிய ஒரு கலந்துரையாடலுக்கு ஏற்பாடு செய்து அந்த கலந்துரையாடல் தீர்வை ஏற்றி அதை மனித இனத்திடம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது அவருடைய பெரு விருப்பமாக இருந்தது. அப்போ பல்வேறு பெயர்ல இறைவனை வைத்து மனிதன் பகை கொள்வதும், தனக்குள்ளே வேறுபாடுகள், வேற்றுமைகள், உயர்வு தாழ்வு மனப்பான்மைகள், தன் மதம் பெருசு உங்க மதம் சிறுசு அப்படின்னு சொல்லி வரக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒண்ணு இன்னல் தீர்க்க வேண்டும் அப்படின்ற நிலையிலதான் சுவாமிஜி எது தெய்வம் அப்படின்ற நிலையை வலியுறுத்துறாங்க. அவர்கள் கண்டறிந்த உண்மையை வேதாத்திரியத்தின் மூலமாக எது தெய்வம் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. அப்போ வேதாத்திரியத்தில் நாம தெரிந்து கொண்டிருப்பது என்ன அப்படின்னா, இந்த தூய பெரு வெளிதான், சுத்த வெளிதான் தெய்வம் அப்படின்றது வேதாத்திரியத்தை கடைபிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்மளுக்கெல்லாம் எந்த வித சந்தேகமும் இல்லாம ஐயம் தெளிவு பெற நாம உணர்ந்திருக்கக்கூடிய அது ஒரு உண்மை, அத பேருண்மை, எது தெய்வம் அப்படின்றது நமக்கு தெரியும். இதைத்தான் நமக்கு முன்னாடி வாழ்ந்த வேதாத்ரி மகரிஷிக்கு முன்னோடிகளாக இருந்த அருட்பிரகாசர் சொல்றாரு, அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லி அந்த வெளிச்சம், அந்த 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 வெளியே தெய்வம் என்ற நிலையிலே அவங்களும் பரசிவ வெள்ளம் என்று பாரதியாரும், பாழுக்கும் பாழாய் என்று வைணவ மதமும் இல்லையா, அங்கெங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி நின்றது எது என்று தாயுமானவரும் வெட்டவெளி இதை தெய்வம் இல்லை என்றால் வேறு என்ன என்று குதம்பை சித்தரும். அப்போ நமக்கு முன்னோடியாக இருந்த அத்தனை பேரும் எது தெய்வம் என்று உணர்ந்திருந்திருக்காங்க, அதை உணர்த்தியும் இருந்திருக்காங்க. ஆனா உணர முடியாத மக்களாக பெரும்பான்மையா இருந்ததுனாலதான், இன்று வரை இருந்து கொண்டிருப்பதனாலதான் மனித குலத்தில் இத்தனை சிக்கல்களும் இத்தனை சீரழிவுகளும். ஆக இந்த உண்மை, இந்த பேர் உண்மையை நாம் நம் பயமாக்கி கொள்ள வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் தெய்வம் என்றால் என்ன என்ற புரிதல் நமக்கு இருக்க வேணும். எது தெய்வமாக இருக்கிறது, அது எது எல்லா தோற்றங்களுமாக மாறி இருக்கிறது, எது இந்த பிரபஞ்சத்திற்கு மூலமாக இருக்கு, எதிலிருந்து எல்லாம் வந்தது மனிதன் வரை அப்படின்ற இந்த உண்மையை நாம் தெரிந்து கொண்டால் மட்டும் போதாது, உணர்ந்து நம் பயம் ஆக்கி கொண்டு நாம் அதுவாக அந்த உண்மையிலிருந்து விலகாத ஒரு நிலையில நாம இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அப்ப நமக்கு இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தெய்வம்னா என்ன அப்படின்றது எனக்கு ஆணித்தரமாக சர்வ நிச்சயமாக தெரியும். அதுல எந்த குழப்பமும் இல்லை. யார் எது சொன்னாலும் நான் புரிந்து கொண்டு நிலைத்து நிற்பேன். இத நிலைத்து நான் நின்று இதை புரியாதவர்களுக்கு புரிய வைப்பேன் அப்படின்ற நிலைக்கு நாம் மாறணும். வேதாத்திரியத்தில் இருக்கக்கூடிய நாம் மாற வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்ப வேதாத்ரி மகரிஷி சொல்லக்கூடிய வலியுறுத்த அப்படின்னு தெய்வம் எது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அந்த இறை நிலை என்பதுதான் தெய்வம். நமக்கு பல பேர் சொன்னோம் இல்லையா, பிரம்மம் என்றும் இறைவன் என்றும் கடவுள் என்றும் சிவம் என்றும் அல்லாஹ் என்றும் கிறிஸ்து என்றும் சத்தியம் என்றும் உண்மை என்றும் அப்படின்னு சொல்லக்கூடிய அதற்கு வேதாத்ரி மகரிஷி அது ஆண் பெண் அல்ல, அது ஒரு நிலை, அது ஒரு ஸ்டேட், அது ஒரு தன்மை, அது எல்லா இடத்திலேயும் இருப்பதினால் இறைந்து கிடப்பதனால் அது இறை நிலை. இட் இஸ் அ ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஆழமாக அது விஞ்ஞான வார்த்தையில சாமி சொல்றத பார்க்கும்போது அது கிராவிட்டி. தெய்வம் என்பது கிராவிட்டி, அது ஒரு ஈர்ப்பு ஆற்றல் அப்படின்றது சுவாமிஜி சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளாக இருக்கு. அப்ப அந்த தூய பெருவெளி அதனுடைய தன்மையில
அது ஒரு பாய்ம பொருள் அப்படின்றாங்க. அததான் பாரதியார் சொன்ன வார்த்தைகளை நம்ம பார்த்தோம். பரசிவ வெள்ளம் எல்லாவற்றிலும் அது நிறைந்திருக்கிறது, எல்லாவற்றையும் தன்னுள் ஊடுருவ அனுமதிக்குது, எல்லாவற்றிலும் அது நீக்கமர ஊடுருவி நிக்குது. அப்ப அது இல்லாத இடமே இல்லை அப்படின்றதுதான் உண்மை. அப்ப நீக்கமர எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த தன்மையின் பெயர் தான் பாய்மம். அதற்கு இயல்பாக, அதனுடைய இயல்பான தன்மையாக சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், செல்ஃப் சரௌண்டிங் கம்ப்ரசிவ் பிரஷர் போர்ஸ் அப்படின்ற தன்மை அதனுடைய இயல்பு தன்மையாக இருக்கு. இந்த இயல்பான இந்த தன்மையினால, தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலினால அந்த தூய பெருவெளிக்குள்ள நுண் அதிர்வு ஏற்படுகிறது. இந்த நுண் அதிர்வும் இந்த தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலும் அந்த இறைநிலையின் தன்மைகள் அதிலிருந்து பிரித்து பார்க்க முடியாது. இந்த நுண் அதிர்வு என்பது மனிதனின் புலன்களுக்கு எட்டாதது. அவ்வளவு அவ்வளவு நுண்ணிய நுண்ணிய ரொம்ப ரொம்ப நுண்ணிய ஒரு அதிர்வு. அப்ப இந்த தன்மையிலிருந்துதான் நாம பார்க்கக்கூடிய அந்த அனைத்து தோற்றங்களும் அனைத்துமே உருவாகுது. அனைத்தையும் ஆக்கி காத்து அனைத்தும் அழிந்து கரையக்கூடிய இடமாகவும் இருக்கிறது இந்த தூய பெருவெளி அப்படின்றதுதான் இந்த பிரம்மஞான பாடலாக ஆசான் கொடுக்குறாங்க. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்து அழுத்தும் ஆற்றல், தன்னைத்தானே இறுக்கி அழுத்திக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பேர் ஆற்றல் அந்த இறை வெளி, எதுவும் அற்ற அந்த தூய பெருவெளி, அந்த கும்மிருட்டு, அந்த வெற்றவெளி. அதனால இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம். இந்த தன்னிருக்கத்தினாலையும் நுண் அதிர்வினாலையும் அந்த இறைவெளிக்குள்ள நுண்ணிய துகள்கள் தோன்றுது. அதுவும் கண்களுக்கு புலன்களுக்கு எட்டாதது. அப்ப இதுவும் எங்கே நடக்குதுன்னா அந்த இறை நிலைக்கு உள்ளேயே நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தொடர் இயக்கம். இந்த கொடான கோடி இறை துகள்கள் இந்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால் ஒரு தொகுப்பு இயக்கமாக மாறும் பொழுது அது பின் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நீர் அலைகள் காந்தம். இறைவெளி, நிறைவெளி, நிலைவெளி எல்லாம் ஒன்றுதான், அந்த தூய பெருவெளிதான். அங்கே நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுல இந்த விண்கள் அது சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், அப்போ விண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய கொடான கொடி இறைத்துகள் அது வெளியேறி அதே நிலை வெளியில அது கரைந்து மாறும் பொழுது அது காந்தம் என்ற ஒரு ஈர்ப்பு ஆற்றலாக மாறுது. இப்ப மறைபொருளாம் காந்தம் தன் மாதிரைகள் ஐவகை மலைக்காதிர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம். ஏன்னா இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இறைவெளியிலேயே நடக்குது. பொருள் என்ற நிலையில நடக்காம கண்களுக்கு புலனாகாத ஒரு நுண்ணிலே நிலையில நடக்கிறது. இந்த நிகழ்ச்சிகளை ஐயுணர்வு கொண்டு மனிதனால் புரிந்து கொள்ளாத முடியாத நிலையில மனுஷன் என்னடா இதெல்லாம் சொல்றாங்க, இதால நம்மால இதை உணரவே முடியலையே அப்படின்னு நினைக்க வேண்டாம். திகைக்காதீர், மலைச்சு போவாதீங்க. சுவாமிஜி சொல்றாங்க இவையெல்லாம் நீங்க பார்க்கக்கூடிய மாபூதம் ஐந்து, இந்த ஐந்தின் சேர்க்கையினாலதான் அனைத்து தோற்றமும் நாம் தோற்ற பொருட்களாக பார்க்கக்கூடிய அத்தனையும் பெண், காற்று, அழுத்த காற்று, நீர், நிலம், அதாவது இந்த ஐந்து பௌதீகங்களின் சேர்க்கை ஒன்றாக இருக்கும்போது அது ஒரு தோற்றமாக உருகொள்ளுது. அப்ப இந்த தோற்றத்திற்கு மூலமாக எது இருந்துச்சு அப்படின்னா அந்த விண் தான். இப்ப இந்த விண்ணின் சேர்க்கைதான் மற்ற நான்கு பௌதீகங்களும். ஆக இந்த காந்தம் என்பது உங்களுக்கு உணராம திகச்சு போகாதீங்க. அது இந்த ஐந்து பௌதீகங்களின் முதல் தன்மாற்றமான அந்த விண்ணின் சேர்க்கைதான் மற்ற நான்கு. சோ இவற்றிலிருந்து நீங்க அப்படி பின்னோக்கி ஒவ்வொரு பௌதீகமாக போகும் பொழுது உங்களால புரிஞ்சுக்க முடியும். முறையாய் அக்காந்த அலை மனமா உயிர் உடல்களில் இந்த காந்தம், இந்த விண்ணின் சேர்க்கை இவைதான் நம்முடைய உடல் உயிர் இவற்றில் இருக்கு. மனமா உயிராய்
ஒவ்வொரு உடலின் ஒவ்வொரு அசைவுகளாய் செயலாய் இருப்பது காந்தம் தான். சோ இந்த உண்மை நாம் உணர பெற்றால் மதி உயர்ந்த இவ்வுண்மை பெற இதுவே ஞானம், இதுவே பிரம்மம், இதுவே பிரம்ம ஞானம் என்று ஆசான் மிக அற்புதமாக பிரம்மஞான கவி கூறுறாங்க. இப்போ இந்த இறைநிலையின் தரம் 4, இந்த தெய்வம் ஒன்றே, அது எது என்றால் அந்த தூய பெருவெளிதான் அப்படின்னு நிலையில இப்ப நாம ஒரு நல்ல கும்மிருட்டு அமாவாசை இருட்டு இரவுல வானத்தை பார்க்கும் பொழுது தெரியும். சென்னை மாதிரியான ஒரு பெருநகரங்களை விட்டு கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து பார்த்தா இன்னும் அற்புதமாக அந்த இருட்டான வானத்தை நாம பார்க்க முடியும். கோடான கோடி நட்சத்திரங்கள் உள்ளடங்கிய வானம். அது நம்ம பூமியின் ஒரு பகுதியில மேற்பரப்புல இருந்து நம்ம பார்க்கிறதுனால ஒரு அரை வட்டமாக தோணும். ஆனா இந்த பூமி இந்த பிரபஞ்சத்துல சுற்று சுழன்று கொண்டு மிதந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கோள். அப்ப பூமியின் இன்னொரு பாகம் கீழ்பாகமும் இருக்கு. அதை சுற்றியும் கோடான கோடி நட்சத்திரங்களும் வான்கோள்களும் இருக்கு. இப்போ இந்த முழுமையான இந்த பிரபஞ்ச காட்சியை சுவாமிஜி நமக்கு தவத்துல துரியாதீத தவத்துல சொல்லும்பொழுது சொல்லுவாங்க, ஒரு மிகப்பெரிய பந்து போல இந்த பிரபஞ்சம் இல்லையா, கோடான கோடி நட்சத்திரங்களை உள்ளடக்கிய மிகப்பெரிய பந்து. இப்ப அதுல நீங்க ஒவ்வொரு நட்சத்திரமாக கழிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த இருள் சூழ்ந்த அந்த வானத்துல அங்க மிச்சம் இருப்பது எதுன்னா வெறும் இருள். அதுதான். அப்ப இந்த வெளிச்சமும் இந்த காட்சிகளும் நட்சத்திரங்களில் இருந்து வருவதுதான். இப்ப நட்சத்திரங்களே இல்லாத ஒரு நிலைக்கு போகும்போது அங்க என்ன இருக்கும் அப்படின்னா ஒன்றும் இல்லாத ஒரு நிலை இருக்கும். அந்த ஒன்றும் இல்லாத நிலை அதுதான் இந்த ஏகம் அநேகமாக மாறி இருக்கக்கூடிய நிலை. எல்லாவற்றுமாக மாற்ற எல்லா தோற்றங்களுக்கும் அடிப்படை எதுவாக இருந்திருக்க கூடும் அப்படின்னா அந்த ஒன்றும் இல்லாதது. இப்ப ஒன்றும் இல்லாததுல இருந்துதான் இந்த எல்லாமும் தோன்றி இருக்க கூடும் என்ற ஒரு உண்மைக்கு நம்ம வர முடியுது. அப்ப அதனுடைய தன்மைகள் அதனுடைய தரம் எதுவாக இருந்திருக்கும் அப்படின்னா அது வற்றா இருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற 4 தரங்களை கொண்டது. சுவாமிஜி சொல்றாரு, தாங்கும் பொருள் வலியதா அல்ல அந்த பொருள் வலியதா, வெட்டவெளி சக்தி என்பது இல்லையாயின் வேறு எது வலிது இப்பிரபஞ்சத்தில் ஒரு கேள்வி ஒரு பாடல்ல சுவாமி வைப்பாங்க. அப்ப அந்த தூய பெருவெளிதான் இத்தனை கோடி அண்ட சராசரங்களையும் தன்னுள் தாங்கி கொண்டிருக்கு. அப்போ எது வலிமையானது, எது பேராற்றல் உடையது அப்படின்ற கேள்வி வரும் பொழுது அந்த தூய பெருவெளியில் தான் இத்தனையும் தாங்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அதுவே சக்தி மிகுந்ததாக நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. அப்போ அந்த தூய பெருவெளி பேராற்றல் உடையதாக வற்றா இருப்பு அப்படின்னு சொன்னா அதனுடைய இருப்பு நிலை எல்லையற்றதாக இருக்கக்கூடிய அந்த நிலையிலிருந்து தோன்றிக்கொண்டே பெருகிக் கொண்டே இறை துகள்கள் கண்டினியூஸா எந்த விதமான தடைகளும் இல்லாமல் தொடர்ந்து அதிலிருந்து இறை துகள்களும் வெண்களும் அதனால் தொற்ற பொருட்களும் கொடான கொடிய நட்சத்திரங்களும் உருவாகிக்கிட்டே இருக்கு. எவர் லாஸ்டிங்கா இருக்கு. இந்த நிலை தொடர்ந்து இயக்கமாக இருக்கு. விஞ்ஞானம் சொல்லக்கூடிய எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் இஸ் எக்ஸ்பேண்டிங், எவர் எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டே இருக்கு. அப்படின்னா அது எப்படி விரிவடைய முடியும்? அதனுடைய மூலமாக இருக்கக்கூடிய இறைநிலை வற்றா இருப்பாக இருப்பதனால தோன்றிக்கிட்டே அல்ல குறையாததாக நாளுக்கு நாள் புதிதாக வான்கோள்களும் நட்சத்திரங்களும் உருவாகி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இருப்பு நிலை ஸ்டாக் போர்ஸாக அந்த இறைநிலை இருக்கு. அது பேராற்றல் நிரம்பியதாக இருக்கு. நம்மளுடைய அறிவின் அனுமானத்தில கூட இருந்து பார்க்கும் பொழுது எவ்வளவு நம்ம இருக்கக்கூடிய இந்த பூமியே ஒரு அற்புதம் பிரம்மாண்டம் அப்படின்னும் பொழுது அதிலிருந்து 19 லட்சம் மடங்கு பெரிய சூரியன். அந்த சூரியன் நம்மளுடைய இந்த பால்வெளி வீதியில இருக்க சூரியன்லயே ரொம்ப ரொம்ப சின்ன சூரியன் எதுனா நாம இருக்க சூரியன் தான் சொல்றாங்க. அப்ப மற்ற சூரியன்கள் எவ்வளவு பெருசு. அப்ப நம்மளுடைய பால்வெளி வீதி மாதிரி பல கோடி இந்த மாதிரியான கேலக்சிஸ் இந்த பிரபஞ்சத்துல இருக்கே அதுல இருக்கக்கூடிய சூரியன்கள் எவ்வளவு பெருசு. அதையெல்லாம் தாங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த வற்றா இருப்பு நிலை, இந்த இறை நிலையினுடைய ஆற்றல் தான் என்ன அப்படியே வியப்பா இருக்கு இல்லையா? அதுதான்
பேராற்றல் அப்படின்னு சாமி சொல்றாங்க. பேராற்றல் அதனுடைய தன்மை. இதே பிரபஞ்ச களத்துல நாம விரிஞ்சு அந்த தூய பெருவெளியோடு அந்த பிரபஞ்ச களத்துல நம்ம விரிந்து இந்த அண்ட சராசரங்களையும் அப்படியே காட்சிப்படுத்தி மனதால் விரிந்து நிற்கும் பொழுது கோடானு கோடி நட்சத்திரங்களை உள்ளடக்கிய அந்த நிலையில நாம யாரு, நாம் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது பாருங்க. எதற்காக இவ்வளவு பெரிய பேர் இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது? இதுல இந்த சூரியன் எங்க, இந்த சூரியன்ல இந்த பூமியின் நிலை என்ன, இந்த பூமியில வாழ்ற 850 கோடி மனிதர்களில் ஒவ்வொரு தனி மனிதன் நான் யார், எதற்காக இவ்வளவு பெரிய இயக்கம் இங்க, இந்த பேராற்றல் எதற்காக இவ்வளவு பெரிய இயக்கத்தை நடத்திட்டு இருக்கு? இந்த இயக்கத்தினால நமக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் நன்மை வந்துகிட்டே இருக்கா இல்லையா? இந்த இந்த இயக்க ஒழுங்குனால, இந்த செயல்களினால வரக்கூடிய காந்த அலைகள், அதன் தன்மைகள், அதனால் ஏற்படக்கூடிய அசைவுகள், அதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அந்த மாற்றங்கள் ஒவ்வொரு தனி மனிதன்கிட்டையும் இந்த பூமி கிட்டையும் மனிதர்கள் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள், அதனால் ஏற்படக்கூடிய செயல்கள், அதன் அனுபவங்கள் நம்ம பெறக்கூடியது. அப்பா இறைவா, சுவாமி சொல்றாங்கல்ல, இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, இறைவா. அப்படி அந்த செயல்கள், அந்த இறைநிலையின் அந்த பேராற்றலினால் ஏற்படக்கூடிய அந்த செயலை எண்ணும் பொழுது இத்தகைய ஒரு வியப்பு வருது. அது பேர் அறிவு நிறைந்தது, அது பேராற்றலாகவும் பேரறிவாகவும் இருக்கிறது. அது நாம் எல்லாம் அதனுடைய சிறிய ஒரு பிராக்ஷன், நாம ஒரு சின்ன சிறும் துகள். இப்ப இந்த பிரபஞ்சத்துல கம்பேர் பண்ணும் பொழுது இந்த பூமியில 750 கோடி மனிதர்கள்ல ஒவ்வொரு தனி மனிதனும் எடுத்தும் பொழுது என்ன நம்மளுடைய நிலை என்ன? அப்ப நாம ஒரு சிறிய நுண்துகள். நாம நம்மளை தனியா ஐடென்டிஃபை பண்ணி பார்க்கும் பொழுது என்னால இது முடியும், அது முடியும், அதை செய்யறேன், இதை செய்யறேன் அப்படின்னு எவ்வளவு சொல்லிக்கிறோம். நமக்குள்ள இவ்வளவு ஆற்றல் இருக்கு, அறிவு இருக்கு அப்படின்னு சொல்லி. இது இந்த சிறிய அந்த நுண் துகளுக்கும் துகளுக்குள்ளேயே இது இருந்துச்சுன்னா இதற்கெல்லாம் மூலமான அதுக்குள்ளே எவ்வளவு அதனுடைய தன்மைகள் தானே ஒவ்வொரு துகளும் வெளிப்படுத்துதுன்னா அது எவ்வளவு பேர் அறிவு நிறைந்ததாக ஒவ்வொரு செயலையும் மிக மிக அறிவோடும் ஆற்றலோடும் செய்து கொண்டிருக்கக்கூடிய தன்மையில அது இருக்கக்கூடிய பேரறிவாக காலமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய தரம் இதெல்லாம் இதுல இருந்து பிரித்தே பார்க்க முடியாது. இறைநிலை அப்படின்னு சொன்னா பிரித்து பார்க்க முடியாது. சுவாமி இந்த காலத்தை கண் சிமிட்டும் நேரம், காலத்தில் நுண்ணழகு கண் சிமிட்டும் நேரமாம் அப்படின்றாரு. அவ்வளவு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட், அதாவது நுண் அதிர்விலிருந்து காலம் உருவாகுதுன்னா, நுண் அதிர்வு நம்மளுடைய புலன்களுக்கு எட்டாததுன்னா அப்ப காலமும் எட்டாதது. நாம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உணரக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நுண் அதிர்வு காலத்திலிருந்து பெரும் காலம் வரை நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? மனிதன் தோன்றி பல லட்சம் ஆண்டுகள் ஆச்சு. அப்போ பல லட்சம் ஆண்டுகளை மனித அறிவை கொண்டு ஒரு பூமிக்கு ஓராண்டு என்பது 365 நாட்கள் ஏறத்தாழ அப்படின்றதுல இருந்து நாம ஒரு காலத்தை புரிஞ்சுக்கிறோம். 6 மாசம், 3 மாசம், 1 மாசம், ஒரு வாரம், ஒரு நாள்ல இருக்கக்கூடிய 1 மணி நேரம், 1 மணி நேரத்துக்குள்ள இருக்கக்கூடிய 60 நிமிடங்கள், அதற்குள்ள இருக்கக்கூடிய வினாடிகள், வினாடிக்குள்ளேயும் இருக்கக்கூடிய காலம். இந்த அதிர்வு தான் அனைத்து தோற்றங்களுக்கும் மூலம். இதுதான் காலம் செய்து கொண்டிருக்கக்கூடிய கோலம். இவையெல்லாம் நாம் அப்படியே நம்மளுடைய தன்மையா புரிதல்குள்ள கொண்டு போய் இதுதான் தெய்வம் அப்படின்றத ஆழ பதிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு. அப்ப இறைநிலைக்கு திறம் 3 சாமிஜி சொல்றாங்க. தன்மாற்றம், இயல்பூக்கம், கூர்தல், அறம். அந்த தூய பெருவெளி, சுத்தவெளி அதுவே தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலினாலும் முன் அதிர்வினாலும் நொறுங்கி இறை துகள் ஆட்சி. முதல் தன்மாற்றம் சுத்தவெளியின் முதல் தன்மாற்றம். அதே சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலினால் அந்த இறைத்துகள்கள் தற்சுழற்சி வேகம் பெற்று சுழல தொடங்கின. அப்போ அந்த கோடான கோடி இறைத்துகள்களின் சுழற்சியினால அது ஒரு தொகுப்பு இயக்கமாக வந்தது. அவை விண்ணாச்சு. அப்போ இந்த இறை துகள்கள் எங்க தோன்றுச்சு? இறை நிலையிலேயே தோன்றுச்சு. அது ரொம்ப ரொம்ப நுண்ணியது. அப்போ அதன் சுழற்சி வேகம் குறைந்து அந்த இறைநிலையிலேயே கரைஞ்சு இறைநிலையே மாறக்கூடிய அந்த தன்மாற்ற நிலையில
காந்தம் என்ற ஒரு ஆற்றலாகவும் அது மாறுது. ஆக இப்படி இந்த காந்தம் மாற்றம், தன் மாற்றம், விளக்கு மாற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இந்த தன்மையினால அது தானே இறைத்துகளாகி விண்ணாகி விண்ணின் சேர்க்கையான காற்றாகி, காற்றிலிருந்து அழுத்த காற்றாகி, அங்கிருந்து நீராகி, நிலமாகி, இப்படி தன்மாற்றம் அடைந்து பஞ்ச பௌதீகங்களாகவும் பேரண்டங்களாகவும் வான்கோள்களாகவும் இப்படி தானே மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மை இது அந்த இறை நிலையின். அதே போல தையல் பூக்கம் தேவைக்கு ஏற்ப தானே தானே தன்னுடைய சூழலுக்கும் தேவைக்கும் ஏற்ப மாற்றம் அடைந்து கொள்கிறது. அதனாலதான் ஒவ்வொரு அறிவு முதல் 6 அறிவு வரை உயிரினங்கள்ல பார்க்கக்கூடிய மாற்றங்கள்ல கூட இந்த இயல்புக்கம் தான். தன்னுடைய தேவைக்கு சூழலுக்கு ஏற்ப தான் விரும்புவதை அதற்குள்ளே அகமாக இருக்கக்கூடிய அந்த இறைநிலையே அந்த தேவையை இயல்பூக்கமாக மியூட்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு உதாரணத்துல புரிஞ்சுக்கலாம். மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து இன்னைக்கு இந்த விஞ்ஞான யுகத்துல உலகை பிரபஞ்சத்தை ஆளும் வசம் மனிதன்கிட்ட இருக்குன்னு அகங்காரம் கொண்டுகிட்டு இருக்க இந்த காலம் வரை மிகப்பெரிய தொந்தரவாக மனித குலம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கொசுங்க. கொசுவை அழிக்கவே முடியல மனிதனால, இல்லையா? எல்லா ஊர்லயும் எவ்வளவு வளர்ச்சி பெற்ற நாட்டிலையும் கொசு இருக்கு. நமக்கு கொசுல இருந்து ரொம்ப எளிமையா நம் முன்னோர்கள் வேப்ப மரத்து இழைத்தழைகளை எல்லாம் மாலை நேரத்துல எரிச்சு அந்த புகையிலிருந்து அந்த புகையை கொசு விரட்டுவதா பயன்படுத்தினாங்க. நம்மளுடைய சின்ன வயசு காலத்துல நம்ம பார்த்தோம் கொசுவத்தி சுருள். அதுக்கப்புறம் கொசுவத்தி மேட், சின்னதா ஒரு அட்டை மாதிரி இருக்கும். அது அந்த வில்லையே நம்ம கொசுவத்தி அந்த இதுல வைக்கணும். அதுக்கப்புறம் லிக்விடேட்டர்ஸ் அப்புறம் மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா கொசு மாறிச்சா அப்படின்னா இல்ல. என்ன சொல்றாங்க விஞ்ஞானிகள் அப்படின்னா, ஒரு கொசுவுடைய ஆயுட்காலம் 30 நாட்கள். 30 நாட்கள் தான் வாழும். அது ஆண் கொசு பாவம் அப்பாவி, அது நோய்களை பரப்பாது, கிருமிகளை பரப்பாது அப்படின்லாம் சொல்றாங்க. பெண் கொசு அதுதான் பல லட்சம் முட்டைகளை இந்த 30 நாள் வாழ்க்கையில இருக்குதுல, 15ஆவது நாள்ல இருந்து முட்டையிட ஆரம்பிக்குது. பல லட்சம் முட்டைகளை அது கொசு முட்டைகளை இடுது. அப்படியே பல்கி பெருகிக்கிட்டே இருக்கு கொசுடைய வாழ்க்கை. 30 நாளைக்கு ஒரு முறை புதிய தலைமுறை உருவாகுது. அப்ப கொசுவத்தி ஏற்றப்பட்ட தலைமுறையில இருக்கிற ஒரு கொசு அந்த கொசுவத்தி புகைக்குள்ள தன்னை ஆட்படுத்திக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே முட்டையிட ஆரம்பிச்சிருக்கும். அப்புறம் கொசுவத்தில அந்த தாக்குதலுக்குள்ள போன பிறகும் முட்டையிட ஆரம்பிச்சிருக்கும். அப்ப அந்த முட்டையினுடைய தன்மையில இந்த கொசுவத்தினுடைய பாதிப்பு அந்த கொசு உடலுக்கு போயிருக்கும். அந்த குறிப்பிட்ட வேதி பொருள் நமக்கு எதிர்வினை ஆற்றுதுன்னு அந்த உடல் புரிஞ்சுக்கிட்டு அதற்கு அகெயின்ஸ்டா, அதற்கு நேர் எதிரான ஒரு தன்மையில ரசாயனத்தை அது உடம்புல உருவாக்கி இருக்கும். ஆக அடுத்த தலைமுறை உருவாகும் பொழுது அந்த வேதிப்பொருளை தாங்கி கொள்ளக்கூடிய, அதை எதிர்த்து வாழக்கூடிய தன்மையோடு தான் பிறக்கும். ஆக இந்த உண்மைதான் கொசுவத்தி சுருள நம்ம பார்க்கக்கூடியது. இது எப்படி மாறுச்சு? கொசுவின் உயிரில இயல்பூக்கமாக அகமாக இருந்த அந்த அறிவு, அந்த ஆற்றல், அந்த இறைநிலை வாழணும், இதை தாண்டி தான் உயிரோடு இருக்கணும், அப்ப இதற்கு ஏற்ப தன்னை தகவமைத்து கொள்ளணும் அப்படின்ற தன்மையில உள்ளே உருவாகின அந்த செயல் தான். அது இயல்பூக்கம் என்பது ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் இருந்து அதை சூழலுக்கு ஏற்ப தகவமைக்கக்கூடிய ஒரு தன்மை, கூர்தல் அறமாக. இப்ப இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இல்லையா? அந்த இறைநிலையின் தன்மையில நம்ம புரிந்து கொண்டு செயலாற்ற வேண்டிய ஒரு மிக முக்கியம். செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்க சுவாமி ஒரு பாடல்ல சொல்றாங்க. நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் செயலை செய்பவன் மனிதன், விளைவாக வரிபவன் இறைவன் அப்படின்னு சுவாமி சொல்றாங்க. ஆக ஒவ்வொரு செயலிலும் விளைவாக இருக்கக்கூடியது தெய்வ ஒழுங்கமைப்பு. அதுதான் காஸ் அண்ட் எஃபெக்ட், செயல் விளைவு அப்படின்னு சொல்லக்கூடிய கூர்தல் அறம். ஆக எல்லாவற்றிலும் எந்த செயலை செய்தாலும் அதற்கு ஒரு விளைவு உண்டு. அந்த விளைவு நன்மை தரத்தக்கதா தீமை தரத்தக்கதான்றது அந்த மனிதன் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறான் என்பதை பொறுத்து. அப்ப எது மாதிரியான விளைவு உங்களுக்கு வேண்டுமோ
அந்த மாதிரியான செயலை செய்யுங்க அப்படின்னா இந்த இறை நீதி நமக்கு சொல்லக்கூடிய உண்மை. இதுதான் அந்த சத்தியத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளும் பொழுதுதான் நம்முடைய செயல்களில் திருத்தம். இன்பம் வேண்டுமா, அமைதி வேண்டுமா, நீடித்த நிலைத்த பேர் இன்பம் வேண்டுமா, அதற்கேற்ற முறையில் என்னுடைய செயல்களை திருத்தி அமைத்துக் கொள்வேன் என்பதை நாம் இதன் மூலம் பாடமாக பெற்றுக்கொண்டு நம்முடைய செயல்களை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இறை நிலையின் இந்த திறன்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது புரிந்து கொண்டு நம்மளுடைய தன்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. அப்போ இந்த நிலையில தெய்வம் என்பது பலவல்ல, தெய்வம் என்பது ஒன்றுதான். அது அந்த தூய பெருவெளிதான். அந்த தூய பெருவெளியின் தன்மைகளை நான் உணர்ந்து கொண்டேன். அதன் திறம் எல்லாம் உணர்ந்து அதிலிருந்துதான் எல்லா தோற்றங்களும், எல்லா தோற்றங்களுக்கும் மூலம் அதுதான். நான் பார்க்கக்கூடிய அத்தனை ஜீவன்களுக்கும் மூலம் அதுதான். சோ இதுல இருந்துதான் இயற்கை என்று நாம் மனிதன் சொல்லக்கூடிய அனைத்துமே அந்த மூலத்திலிருந்து வந்ததுதான் என்ற ஒரு நேர்நிறை சமநோக்கு உணர்வு நமக்குள்ளே வரும் பொழுது வளரக்கூடியதுதான் கர்ம யோகம் என்ற ஒரு விஷயம். அதுதான் அறநெறியும் நன்றியுணர்வும் சுவாமிஜி நமக்கு ரொம்ப அழகா காமிக்கிறாங்க. இப்ப அந்த அறநெறி என்பது வேறொன்றும் இல்லை, ஒழுக்கம் கடமை ஈகை என்ற மூன்றும் ஒன்றிணைந்த மாநெறியே அறமாம். சுவாமிஜியோட வார்த்தைகள். ஆக ஒழுக்கம் தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் எண்ணம் சொல் செயலால் நன்மையே செய்து கொண்டு இருப்பது இல்லையா? நன்மை அல்லாதவற்றை நினைத்து கூட பார்க்க கூடாது அப்படின்றதுதான் ஒழுக்கம். ஆக இந்த ஒழுக்கத்திலேயே நம்மளுடைய வாழ்க்கைக்கான அனைத்தும் அடங்கிடுது இல்லையா? எண்ணம் சொல் செயலால நாம் எப்பொழுதும் நன்மை தரத்தக்கதையே நினைத்து கொண்டே இருக்கிறோம் அப்படின்னா நினைப்பதே நடக்கும். அந்த தன்மையாகவே நாம் நிச்சயமாக மாற்றம் பெறுவோம். அப்படின்னும் பொழுது நாம் எப்படி இருப்போம் இல்ல? இந்த ஒழுக்கம் அப்படின்றதை கடைபிடிக்க, வாழ்க்கையில கடைபிடிக்க நம்ம முயற்சித்தலே நமக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அப்ப இந்த தன்மையில ஒழுக்கத்தை இதை விட ரொம்ப ரொம்ப அழகாக ஒரு ஒரு என்ன சொல்றது சூத்திரம், ஒரு ஃபார்முலா கொடுத்து கொண்டு வந்த இந்த ஒழுக்கத்தை வழி நெறிப்படுத்தியவர் சுவாமிஜியல் தவிர வேற யாரும் இல்லை அப்படின்றது என்னுடைய அறிவு கேட்ட நிலையில படிச்சிருக்கக்கூடிய அந்த நிலையில அருட்தந்தை மட்டும்தான் இவ்வளவு அற்புதமாக அந்த ஒழுக்கத்தை அறுதிட்டு கூறுறாங்க. அப்படி அதற்கு அடுத்ததாக வரக்கூடியது கடமை. ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியில தோன்றி வாழும் நாட்கள் வரை பல பேருடைய இந்த சமுதாயத்தின் இந்த இயற்கையின் பங்களிப்பில்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இல்லையா? நாம் உண்ணும் உணவு முதல் உடுத்தும் உடை வரை நாம் பெற்ற கல்வி அறிவு அனைத்திலும் பல பேருடைய பங்களிப்பு, பல பேருடைய தியாகம் இருக்கு. எத்தனையோ பேரு இந்த உணவு எது நல்ல உணவு, எது கெட்ட உணவு, எது விஷம்னு தெரியாம எல்லாம் ஆதி மனிதன் சாப்பிட்டு இறந்து போய் அதிலிருந்து ஒரு படிப்பினையை கொண்டுதான் பல உணவுகளை நாம் தவிர்த்து இப்ப தேர்ந்தெடுத்த உணவுகளை சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்ப எத்தனை பேருடைய தியாகம் இருக்கு பாருங்க. இன்றைக்கு நாம ஒரு பண்பட்ட வாழ்க்கை வாழறோம்னா பல கோடி பேருடைய தியாகம், பல பேருடைய அர்ப்பணிப்பு, பல பேருடைய உழைப்பு. இன்று நாம் வாழும் வாழ்க்கைக்கும் கூட பல பேருடைய ஒத்துழைப்பாலதான் நம்மளால வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆக ஒவ்வொரு மனிதனும் இந்த சமுதாயத்திற்கு கடன்பட்டவனாக தான் இருக்கான். இந்த கடனை செலுத்த வேண்டியது அறிவாலும் ஆற்றலினாலும் உடல் உழைப்பினாலும் செலுத்த வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை. அப்ப அந்த விதத்துல கடமையை உணர்ந்து நாம் கடமை வழி நிற்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி ஈகை என்பது எத்தனையோ பேரு இந்த கடமையை செய்ய முடியாத நிலையில் இருப்பாங்க. உடல் ஊனமுற்றவர்களாக, உடல் உள்ளுறுப்புகளில் பாதிப்பு ஏற்பட்டவர்களாக, வயது முதிர்ந்தவர்களாக எத்தனையோ நம்ம பாக்குறோம் சமுதாயத்துல. இல்ல எவ்வளவோ அவல நிலையில் மனிதர்கள் வாழ்வதை, அவர்களை எல்லாம் வாழ வைக்க வேண்டிய பெரும் பணி நமக்கு தான் இருக்கு. நல்ல ஆரோக்கியமா இருக்கிறவங்களுக்கு அந்த நிலையில எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் நாம் செய்யக்கூடிய அந்த உதவிக்கு பெயர் ஈகை என்ற நிலையிலே ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டியது இந்த அறநெறி நன்றியுணர்வு ரொம்ப 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 முக்கியங்க. இப்ப இந்த நிலையில நான் உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இதற்கான அனைத்து உதவிகளையும் எங்கிருந்தோ எத்தனையோ பேரின் மூலமாக வந்துகிட்டே இருக்கு. ஒரு ஒரு காலகட்டத்துல ஆழியாறு அப்படின்ற நம்மளுடைய உலக சமுதாய சேவா சங்கம் இந்த ஜூம் அப்படின்ற ஒருங்கிணைப்பு ஒரு நிகழ்ச்சியை துவங்காம இருந்தா நாம வீட்டுல உட்கார்ந்துகிட்டே இத்தனை பேருக்குள்ள தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்குமா? அதன் பின்னணியில் உழைக்கக்கூடிய எத்தனையோ அன்பு உள்ளங்கள்
இல்லையா? ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பதற்கு எவ்வளவு பெரிய திட்டமிடல் வேண்டும். அப்ப எத்தனை நாளுக்கு முன்னாடி திட்டமிடுறாங்க. இதை இடையறாம வழங்கக்கூடிய அந்த மின்னணு சாதனங்கள் இருந்து, அதை இயக்குபவர்கள் இருந்து, இன்று நான் பேசுவதற்கு இந்த சூழலை ஏற்படுத்தி கொடுத்த என் குடும்பத்தில் இருந்து, உதவி செய்து கொண்டிருப்பவர்கள் இருந்து, கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் நிறைய, எனக்கு ஏதோ ஒரு தனி மனிதனான எனக்கு ஒரு மகிழ்ச்சியோ ஒரு நிறைவோ கிடைக்குதுன்னா, இதுக்கு பின்னணியில இத்தனை பேருடைய உழைப்பு இருக்கு, எத்தனை பேருடைய பங்களிப்பு இருக்கு, எத்தனை பேருடைய காலமும் அவங்களுடைய நேரமும் இருக்கு அப்படின்றது உணரும் பொழுது எனக்கு என்ன வரணும்? இறைவா நன்றி. அப்ப இந்த நன்றி உணர்வு நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்க, பெற்றுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்திலேயும் நாம் இந்த உழைப்பையும் பிறருடைய பங்களிப்பையும் இந்த இயற்கையின் அந்த அருட்பேராற்றின் கருணையையும் அன்பையும் உணர்ந்து கொண்டால் அங்கே நிற்கக்கூடியது, மிஞ்சி நிற்கக்கூடியது வேறு ஒன்றும் இல்லை, நன்றி உணர்வு மட்டும்தான். நம்மாழ்வார் ஐயா சொல்லுவாங்க, நன்றி என்பது வார்த்தை அல்ல, சொல் அல்ல, அது செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. அத நான் நன்றி நன்றின்னு வாயில இன்னொரு முறை நன்றி சொல்றது அப்படி இல்லை. நன்றி உணர்வு அது செயலாக வளர வேண்டும். எப்படிப்பட்ட செயலாக? அங்கேதான் அறநெறி வந்து நிற்கிறது. அதுதான் சுவாமிஜி சொல்ற ஒழுக்கம், கடமை, ஈகை. இது பிரிச்சு பார்க்க முடியாது. ஆனா நாம் அத்தனை பேரும் உணர்ந்து அதன் வழியில் நிற்க வேண்டும். முயற்சி செஞ்சு பார்க்கலாம். ஒரு சிறு முயற்சி. நான் இன்று முதல் இந்த இந்த நிமிஷம் முதல் நான் வந்து எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்துபவளாக இருப்பேன் அப்படின்னு ஒரு உறுதித்தன்மையை எடுத்துக்கலாம். அப்ப என்ன கிடைக்குதோ, வாழ்க்கையில என்ன கிடைக்குதோ, எது கிடைத்தாலும் நம்மளுடைய அந்த சின்ன அறிவுக்கு அது துன்பமா தெரியலாம். அந்த சின்ன அறிவுக்கு அது அந்த நேரம் பெரும் கஷ்டமாக தெரியலாம். ஆனா அதை நன்றியோடு ஏற்றுக்கொள்ள நாம பழகிக்கிட்டோம்னா அதற்கான காரணம் என்ன அப்படின்னு இன்னைக்கு புரியலனாலும் என்னைக்காவது ஒரு நாள் புரியும். அப்போ அது எவ்வளவு பெரிய நன்மை தரத்தக்க செயலை இந்த அருட்பேராற்றல் கருணையோடு நமக்கு செஞ்சிருக்கு அப்படின்றது புரிய வரும். ஆக இது ஒரு மிகப்பெரிய நெறி. இந்த இது இது வந்து பிராக்டிஸ் நம்ம பண்ண ஆரம்பிக்க சுவாமி சொல்றாங்கல்ல, தன்வயமாய் தான் மதுவாய் இன்ப ஊற்றாய், எல்லாம் நம்ம வயமாயி அப்படியான ஒரு இன்பமும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் வேணும். மனிதன் வாழ்க்கையில பெற வேண்டியது எதுனா நிறைவும் அமைதியும் தான். அப்ப இந்த நிறைவு அப்படின்றது மொத்தமா ஒரு நாள் கிடைச்சிடாது. ஒவ்வொரு காக்கா அந்த தண்ணி ஜாடிக்குள்ள சின்ன சின்ன கல்லா எடுத்து போட்டு அது மேல வந்தது மாதிரி ஒவ்வொரு செயலையும் நாம் நன்றி உணர்வோடு இருக்க, நிறைவு பெற, அதுல இருக்கக்கூடிய நல்லதை பார்க்க கற்றுக்கொண்டாலே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மனம் நிறையும். ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வந்து நம்ம திரும்பி பார்த்தா நாம் கடந்து வந்த பாதை நிச்சயமாக நல்ல பாதை தான். இறையாற்றல் அந்த தெய்வம் நமக்கு நல்லதையே செஞ்சிருக்கு. இதுவரை நான் பெற்றது அனைத்தும் நிறைவானதுதான் அப்படின்ற ஒரு நிறை உணர்வு நமக்கு வரும். அது நம்ம நன்றி உணர்வின் மூலமாக நிச்சயமாக பெற முடியும். இந்த நிறை உடையவளை யாராலையும் அழிக்க முடியாது. நம்ம புறச்சூழல்ல எத்தனை சங்கடங்கள், மாற்றங்கள் என்ன நடந்தாலும் அகத்தில் இருக்கக்கூடிய இந்த நிறை உணர்வையும் அமைதியாக யாராலையும் திருட முடியாது. மேபி திருடி அவங்களும் அந்த நிறை உணர்வையும் அமைதியும் பெற்றுக்கொள்ளலாமே தவிர நம்மகிட்ட இருந்து குறைக்க முடியாது. அப்படி அது குறையாத அந்த பேராற்றல் அந்த வற்றா இருப்பின் தன்மையிலிருந்து வந்ததுனால இதையெல்லாம் நான் புரிந்து கொண்டு இந்த தெய்வம் என்பது ஒன்றுதான். அது அந்த தூய பெருவெளி, அதுதான் எல்லாவற்றுக்கும் மூலம், அதிலிருந்துதான் எல்லா தோற்றமும் எல்லா கோலமும் என்பதை புரிந்து கொண்டு அது காட்டும் இந்த இறை வழிபாடு உணர்வு என்பதையும் புரிந்து கொண்டு அதில் நிலைத்து நின்று நம்முடைய வாழ்க்கையாக மாற்றி நம்முடைய வாழ்வை பிறருக்கான பாடமாக மாறி பிறருடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான தன்மையாக மாற்றி நம்மை சுற்றிலும் எல்லா நேரங்களிலும் இந்த நல்ல அலைகளை பரப்பி இந்த பூமி என்பது தெய்வத்தின் பெயரால், மதத்தின் பெயரால், இறைவனின் பெயரால் உருவங்களை வைத்துக் கொண்டு போராடக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் அற்ற ஒரு உலகமாக இல்லாமல் ஒரு நேர்நிறை உலகமாக அமைதி கொண்ட இந்த பிரபஞ்சத்துல பூமியை நினைச்சாலே அது ஒரு அமைதி பூங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில இது ஒரு அமைதி பூங்காவாக ஆசான் கண்ட அந்த நற்கனவு விரைவில் செயல் ஆக நாம் அனைவரும் அப்படியே கரம் கோர்த்து இதை கடைபிடிப்போம் என்ற ஒரு நல்ல செய்தியோடு இந்த இத்துணை நேரம் இணைந்திருந்த உங்கள் அனைவரும், நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க்கையில் எல்லா துறைகளிலும் வெற்றியும்
மகிழ்ச்சியும் மன நிறைவும் பெற்று வாழ வேண்டும் என வாழ்த்தி வாய்ப்பினை வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தற்பொழுது அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதிலளிக்க உள்ளார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் பெயரையும் ஊரையும் தெரிவித்து தங்களுடைய கைபேசியிலே தாங்களே அட்மிட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, முதலாவது அன்பராக மகேஷ் ஐயா, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாம் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நான் வந்து கொஞ்சம் முடிக்கும் போதுதான் நான் ஜஸ்ட் இதுல வந்தேன், ஜூம் மீட்ல வந்தேன். அது மனிதர்கள் எப்படி அப்ப வந்தாங்க, இந்த மாதிரி தெய்வங்கள்லாம் எப்படி வந்துச்சு, மாதிரி பேச்சு எல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றத சொன்னீங்க. ஆனா மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம் இருக்கு மனுஷனுக்கு இருந்தோம். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் எங்க இருந்து வந்தது, ஸ்ட்ரெஸ்ன்ற விஷயம் எங்க இருந்து வந்தது, எப்படி வந்தது, இது ஏன் மனுஷனுக்கு ஒரு பெரிய வியாதியா இருக்கு, அத கொஞ்சம் சொல்ல முடியுமாங்களா? ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பத்தி நம்ம இங்க எதுவும் பேசல, ஆனாலும் மன அழுத்தம் அப்படின்றது ஏன் வருது அப்படின்னு கேக்குறீங்க. அதற்கான நான் சின்ன வயசுல ஸ்ட்ரெஸ்ன்றது இல்ல, சமீபகாலமா ஸ்ட்ரெஸ் வந்திருக்கு. அது வந்து கவலையோட இணைச்சதா இல்ல ஏன் எப்படி வந்து எப்படி வருது, எப்படி வந்துச்சு, எதோட இணைக்குதான்னு கேக்குறீங்க? கவலையோட இணைக்குதா அப்படின்னு. பொதுவா இப்போ இந்த வார்த்தைய மன அழுத்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, மனசுக்கான அழுத்தம். மனம் நிறைய வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கு, அதனால அதனுடைய அழுத்தம் கூடி மன அழுத்தம் தான் நம்ம ஆங்கிலத்தை சொல்லும் போது ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றோம். நிறைய வேலைகள், மல்டிபிள் டாஸ்க் மனசுக்கு தொடர்ந்து அது அதிகமாக மன அலைச்சல் வேகத்திலேயே இருக்கிறதுனால வருது அப்படின்றதுனால அது உடல் தாங்க முடியாத நிலைக்கு, உடல் ஆற்றல் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு வருது, துன்பமா தெரியுது. சின்ன வயசுல தெரியாததுக்கு காரணமும் அதுதான். சின்ன வயசுல இதை விட அதிகமான மன வேலை இருந்ததுல, எவ்வளவு பள்ளிக்கூடம் போறது, அவங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட், விளையாடுறது, நண்பர்கள் கூட இருக்கிறது, பேரண்ட்ஸ் சொல்ற பேச்சை கேட்காம நடக்கிறது, அதுக்கு திட்டமிடுறது, மாட்டிக்காம இருக்கிறது, அடிபடாம இருக்கிறது, நிறைய இருந்தது. ஆனா அது அப்ப அழுத்தமா தெரியல. இப்ப ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த பிறகு மன அழுத்தமா தெரியுது அப்படின்னும் பொழுது, மனம் இயங்கக்கூடிய நிலையில மனம் ஆற்றல் ஒண்ணு இருக்கு, உடல் ஆற்றல் ஒண்ணு இருக்கு. மனம் பேராற்றல், அது இயங்குறதுக்கு சக்தி எடுத்துக்கும், அது நல்ல முறையில இயங்குச்சுன்னா பேராற்றலையும் நமக்கு ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கும். ஆனா எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும்னா உடல்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்ப அதை தாங்குறதுக்கான சக்தி உடல் ஆற்றல்ல இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒண்ணும் தெரியல சின்ன வயசுல, இப்போ அது பெரிய துன்பமா தெரியுது, எல்லாம் கஷ்டமா தெரியுது. சமுதாயத்திலேயே எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தான் இருக்காங்க. நிறைய காரணங்கள் சொல்றாங்க, ஹார்மோன் சேஞ்ச், லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் அப்படின்னு பல விஷயங்களே சொல்றாங்க. அப்ப நம்ம உடம்பு இதுக்கெல்லாம் தகவமைக்குமா தகவமைக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. ஒரு கொசுவே தகவமைக்குது அப்படின்னா அற்புதமான ஒரு மனித உடல் இந்த சூழலை தகவமைச்சுக்குமா அமைச்சுக்காதுன்னா நிச்சயமா தகவமைத்துக் கொள்ளும். ஆனா இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம். கொசுக்கு 30 நாள் தான் ஆயுள், மனிதனுக்கு 120 வயசு. அப்ப அது எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த வேகம் ஒண்ணு இருக்குல்ல, அந்த வேகம் அது ஒரு டைம் எடுக்கும். அந்த தகவமைப்புக்கான காலம் நமக்கு துன்பமா தெரியும். ஆனா அந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அது நிச்சயமா துன்பம் இல்லை. இன்னும் ஒரு உண்மை எனக்கு புரிஞ்சது, இந்த ஸ்ட்ரெஸ் மூலியமா என்னுடைய தனிப்பட்ட புரிதல், இந்த அழுத்தம் அப்படின்னு தானே சொல்றோம், மனசு அழுத்தம் தானே சொல்றோம், அது எதனுடைய தன்மை அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. இது என்னுடைய தனிப்பட்ட புரிதலை சொல்றேன், இது உங்களுக்கு எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க அதை பாத்துக்குங்க. என்னுடைய புரிதல்ல இந்த அழுத்தம் அந்த தூய பெருவெளியோட தன்மைன்னு தோணுச்சு. சுத்த வெளியே தண்ணீருக்க சூழ்ந்த அழுத்தம் தானே, அதே அழுத்தம் தான் இங்க மனசுக்குன்னு வருது. ஆனா அங்க அது நொறுங்கி இறைத்துகளாகி எத்தனை காட்சிகளாகி இவ்வளவு பெரிய இயக்கமா இருக்கு. இப்ப இங்க இது மனசுக்குள்ள இந்த அழுத்தம் வரும் பொழுது இங்க என்ன நடக்குது, அது எதை சொல்லி கொடுக்குதுங்க, என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னு இன்னும் ஆழ்ந்து பார்த்தா உண்மைகளை சொல்லி கொடுக்குது, சத்தியங்களை சொல்லி கொடுக்குது, நாம கடைபிடிக்க வேண்டியதை சொல்லி கொடுக்குது. அந்த கடைபிடிக்க வேண்டிய வழியில இருந்து நம்ம விலகி வந்திருக்கோம், அங்க போய் நில்லு, நீ போக வேண்டிய பாதை இது இல்ல, நாங்க நகர்த்துது. இப்ப இங்க இருந்து அந்த பாதைக்கு நம்ம போயிட்டோம்னா
துன்பம் இல்லை. ஆனா அந்த பாதையை நோக்கி போகிற காலகட்டம் வரை கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதுக்குதான் மன உறுதி வேணும். அங்க நம்மளுடைய தவ பயிற்சிகள் நமக்கு நிறைய உதவி செய்யுது. அப்ப நம்ம நாள்தோறும் தவம் செய்ய செய்ய மனதின் வலிமை கூடுது. அந்த கூடிய மன வலிமையோட நம்ம செல்ல வேண்டிய பாதை அதுதான் இயற்கை நீதி, இறை வழிபாடு அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடிய அந்த இயற்கையை ஒட்டிய பாதையில் நம்ம போகும்போது இது நமக்கு சொல்லி கொடுத்து முடிச்ச பிறகு அழுத்தம் லேசாயிடும். அந்த மன அழுத்தம் வந்து அப்படி குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் வராம இருக்கிறதுக்கு எப்படி எல்லாம் மாத்திக்கலாம்? அதுதான் இப்ப சொன்ன தீர்வு. மன அழுத்தத்தை நீங்க லேசாக்கிக்கணும்னா நீங்க நிறைய நல்ல தியான பயிற்சி செஞ்சு நாம எதை போக்கிக்கணும் எதை வச்சுக்கணும் அப்படின்னு நீங்க அனலைஸ் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டியதுல ஒரு உறுதியான சங்கல்பம் எடுத்து அதை உங்களுடைய செயல் வடிவமாக மாத்திக்கும் போது இந்த அழுத்தம் போயிடும். அந்த காலத்துல ப்ரூஸ்லி சொல்லி சொன்னாரு, அவரு இந்த டைரக்ட் செல்லிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுல வந்து மீட்டிங்ல வந்து ப்ரூஸ்லி சொல்லுவாங்க பி லைக் வாட்டர் அப்படின்னு. அதாவது தண்ணியில கல்லு போட்டாலும் அப்படியே தண்ணி லேசா இருக்கும்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்படி சொல்றீங்க அதானே? ஆமாங்கய்யா. பல அறிஞர்கள் பல மகான்கள் அவரவர்கள் உணர்ந்த விதத்துல அதற்கான உதாரணங்களோடு நாம நமக்கு ஏதாவது ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு அது வழியா போக மாட்டோமான்னு சொல்றாங்க. சுவாமிஜி மிக எளிமையாக சொல்லி இருக்கிறதுனா அந்த உயிர் உணர்வு. இந்த தவம் செஞ்சு மனதிற்கான ஆற்றலை கூட்டி நம்ம அதே மனசை கொண்டே நாம மனசுக்கு வாழ்க்கைக்கு எது நல்லதுன்ற வழியில மட்டும் போகும் பொழுது துன்பம் குறையும், அழுத்தம் குறையும். நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். சிறப்பா இருக்குமா. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். நம்ம வாழ்ந்த காலத்துல இவ்வளவு டைவர்ஷன் கிடையாது. இப்ப நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்கிறதுனால கூட இல்லைங்களாமா? ஆமாங்கம்மா, எல்லாம் புலன் கவர்ச்சி. ஆமா, அதனால சின்ன குழந்தை கூட நான் டென்ஷனா இருக்கேன் அப்படின்னு சொல்றத கேள்விப்படுறோம். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா உங்களுடைய நம்பர் கேட்டிருக்காங்க. நம்பர் கரெக்டா 996206209060. ஆமாங்கம்மா. அது போட்டுட்டேங்கம்மா சாட் பாக்ஸ். ஓகேங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கிருபாநிதி அம்மா நீங்க அட்ரஸ் பண்ணிருக்கீங்க. அம்மா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாமா? இஸ்லாமா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். ஆமா, சிறப்பா இருந்தது. தெய்வம் ஒன்றுங்கிறத இப்ப நீங்க இதுல சொல்லி இதுல சந்தேகப்படுறதுல எல்லாமே நம்ம வேதாத்திரியத்துல ஒத்துதான் போகணும். இப்ப நீங்க சொல்றது எதுலையுமே வேற்றுக்கு அது ஐயம்ங்கிறது கூட கிடையாது. ஆனா நீங்க அழகா சொன்னீங்கம்மா, இறைவெளி, நிறைவெளி, தூய வெளி, பிரம்மம் எல்லாமே ஒண்ணுதான். ஆனாமா நானும் இப்ப எல்லா நண்பர்களோடையும் பழகுறான், இஸ்லாமியரோட, கிறிஸ்டினோட, எல்லாரோடையும் பழகுறான். எல்லாருமே இதைத்தான் சொல்றாங்க, கடவுள் ஒண்ணுதான், கடவுள் ஒண்ணுதான். எல்லாமே அது நம்ம மாதிரி பிரம்மம்னு சொல்லல, எல்லாம் அந்த மேல இருக்கு அந்த மாதிரி ஒரு சங்கல்பமா தான் சொல்றாங்க. ஆனா அந்த சுத்த வெளி, இறைவெளி, இந்த நம்ம மகரிஷி சொல்றது மாதிரி சொல்ல முடியலையா? அவங்களுக்கு அவங்க மத குருமார்கள் வேற மாதிரி போதிக்கிறாங்களா? அது எனக்கு தெரியல, அதுல கூட நான் வரல. ஆனா நீங்க இந்த புரியாதவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். நம்ம தான் நம்ம வந்து 1% கூட இல்ல. இப்ப இதை எப்படிமா நம்ம வந்து இந்த மதத்துக்குள்ளேயே நம்மளால கொண்டு போக முடியல அப்படிங்கிற அவங்களுக்கு எல்லாம் எப்படி எடுத்து சொல்லி எம்புறது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி மாதிரி தோணுச்சு. நீங்க கண்டிப்பா அது தெய்வம் ஒண்ணுதான், அது எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. ஆனா ஒரு வழியில எல்லாருமே ஒதுங்குறாங்க. அது எப்படிமா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நீங்க சொன்ன அந்த இதுல வந்து எல்லாரும் எல்லா மதமும் இதுதான் சொல்றதுன்னு சாமியே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றாரு. இப்ப வந்து தண்ணி இருக்கு, அந்த தண்ணிய வந்து தமிழ் பேசுற நாம தண்ணின்னு சொல்றோம், தெலுங்குக்காரங்க நீலுன்றாங்க, மலையாளிஸ் வெள்ளம்ன்றாங்க, ஹிந்தி பேசுறவங்க பாணின்றாங்க. ஆனா சொல்லக்கூடிய பொருள் ஒண்ணுதான், மொழிதான் வேறுபடுது அப்படின்ற மாதிரி அவரவர்கள் உணர்ந்த மொழியில தெய்வத்தை சொல்றாங்க. ஆனா சொல்ல வந்த அடிக்கருத்து ஒண்ணுதான். அது ஒரு பாயிண்ட். நீங்க சொல்றது வந்து இதை எப்படி நாம போய் அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்ல முடியும்? நான் என்னோட பேச்சிலேயே சொன்னேன், நாம எப்படி எடுத்து சொல்ல முடியும்னா நாம் அந்த தன்மையில மாறணும். நம்மளுடைய செயல் தான் சொல்லணும், நாம் அப்படி இருக்கணும். அதை பார்த்து அவங்க வந்து என்ன செய்யறாங்க, இவங்க என்ன செய்யறாங்க, எதனால இப்படி இருக்காங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்க நம்ம பால் ஈர்க்கப்பட்டு அதன் மூலியமா அவங்க கேட்டாங்கன்னா அப்ப சொல்லலாம்.
நாம போய் பிரச்சாரம் பண்றது, எல்லாரையும் பார்த்தவங்க எல்லாம் பிடிச்சி வச்சு தெய்வம் ஒன்றேதான் சொல்லிட்டு இருக்கிறது, விவாதம் செய்யறது, இது இல்ல நம்மளுடைய வேலை. நாம சுவாமிஜி காமிச்ச வழியில நாம வாழணும். நம்மளுடைய செயல்கள் அவர் காட்டிய வழியில இருக்கக்கூடியது நம்மளுடைய செயல்களா மாறணும். அதன் மூலியமா நம்ம கிட்ட ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றம் பல பேரை நம்மளை நோக்கி ஈர்க்கும். அப்போ நாம அவங்களுக்கு வழிகாட்டலாம். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். முடிஞ்ச அளவு நாங்கெல்லாம் முயற்சிச்சுட்டு எங்களால முடிஞ்ச சின்னது செஞ்சுட்டு தான் இருக்கோம்மா. நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சுசிலாம்மா நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். இதுல என்ன பிரச்சனைனா ஈகோ தானுங்கம்மா. எல்லாருக்குமே அந்த ஈகோ கூட கொஞ்சம் உட்கார்ந்து இருக்கு. ஆமாங்க. ஏன்னா சின்ன வயசுல இருந்து அவங்க ஒரு விதமா போதிக்கப்பட்டிருக்காங்க. யாரும் செலக்ட் பண்ணி நான் இந்த மதத்துல இருக்கணும் அப்படின்னு யாரும் விரும்பி எல்லாம் வந்ததில்ல. பிறப்பால் மதம் நம்ம மேல திணிக்கப்படுது. வள்ளலார் சொன்னாருல்ல, மதமானது ஒரு பேய் பிடியாது இருக்கவே வேண்டும் அப்படின்னு சொல்லி அது நம்ம மேல திணிக்கப்படுது. அப்புறம் நமக்கு என்ன ஆயிடுது, மதம் பிடிச்சிருது. மதம் நம்மள பிடிச்சுக்குது, நம்ம மதம் பிடிச்சவங்களா மாறிடுறோம். அப்போ மத்தவங்க சொல்றதுல உண்மை இருந்தா கூட மனசு முரண்படுது. அது நீங்க சொன்ன மாதிரி அது தன்முனை, பொய்யோ எந்த வேர்ட்ல வேணாலும் வச்சுக்கலாம். ஆனா அது நமக்கு நன்மை செய்யலன்றது புரியும் பொழுது நாம அதுல இருந்து வெளியே வருவதற்கான வழி தேடும். அப்படி ஒத்துக்கொண்டா அவங்க மதத்துல இருக்கவங்க அவங்களை ஒதுக்கி வச்சிருவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ரீசன்லயும் இருக்காங்க. அதுதான் இது பின்னாடி நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஆனா அதையும் மீறி சிவபுராணம்ல இவரு ப்ரொஃபசர் ஒருத்தர் பேசியிருக்காரு பாருங்க, கிறிஸ்டின் ப்ரொஃபசர். சிவபுராணத்தை பத்தி அப்படி நல்லா விளக்கம் கொடுத்திருக்காரு. அதே போல ஒரு முஸ்லிம் அன்பர் கூட ஒரு இதுல சொற்பொழில அவர் அவ்வளவு அந்த வாடிக்கைவாசியுடைய சிவபுராணத்தை பத்தி அவ்வளவு நல்லா பேசுறாரு அவரு. சோ எல்லாம் இருக்காங்க. பட் இந்தியாவை பொறுத்தவரையும் நீங்க யாரு எந்த மதமா இருந்தாங்களோ அவங்களுடைய ரூட் எது அப்படின்னு போய் பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு காலத்துல ஏதோ ஒரு தலைமுறையில அவங்க இந்துவாதான் இருந்திருப்பாங்க. எல்லாம் இங்க ஏற்பட்ட குறைபாடுனாலதான் ஏதோ ஒரு காலகட்டத்துல மதம் மாறியவர்களாக இருப்பாங்க. அதனால இதெல்லாம் பெரிய விஷயமும் இல்ல. நீங்க நாகூர்ல ஒரு திருவிழால ஒரு நாள் பக்கத்துல இருக்கிற இந்துக்கள் போய் துவங்கி வைக்கிறது இருக்கும். நம்ம ஊர் கோவில்ல யாராவது முஸ்லிம்ஸோ கிறிஸ்டியன்ஸோ ஒரு நாள் செய்யறதா இருக்கும். அப்படி எல்லாரும் சகோதரர்கள் பார்த்து பழகிய வாழ்ந்த சமூகம் தான் நம்மளது. இன்னைக்கு அது போல விஷம் ஊற்றப்படுகிறது. நாம தான் தெரியும். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக நிர்மலா அம்மா, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாமா? வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். உங்களோட ஸ்பீச் கேட்க முடியலம்மா. கொஸ்டின் ஆன்சர் செஷன் தான் ஜாயின் பண்ணமா. ஃபர்ஸ்ட் சார் ஒருத்தவங்க நீங்க சொன்ன ஆன்சர் இன்னொரு வாட்டி கேட்டு இன்னும் உள் வாங்கிக்கணும் அப்படின்னு தோணுதுங்கம்மா. கேட்டுக்கிறேன். சுத்தவெளி இறை துகளாகி நம்மளோட இருந்து உண்மைகளை நமக்கு சொல்லி கொடுக்கிறது அப்படின்னு சொன்னீங்கம்மா. அது உண்மைகளை சொல்லி கொடுக்கிறது அப்படின்னு சொன்னீங்க. அது இன்னொரு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. இல்ல, அந்த அழுத்தம் தான், அழுத்தத்தினாலதான் இறைத்துகள் வந்தது. இறைத்துகள் தான் பல்வேறு தோற்றங்கள் வந்தது. நாமளும் ஒருத்தரா இருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாருடைய வாழ்க்கையிலயும் இந்த பிரபஞ்சத்திலயும் இந்த சூழ்ந்தெழுத்து மாற்றலை பிரிச்சு பார்க்க முடியவே முடியாது. அதுதான் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆற்றலா இருக்கு. இப்ப நமக்கு தனியா ஸ்பெசிபிக்கா மன அழுத்தம்னு சொல்றோம். மனசுக்கு அழுத்தம் அப்படின்னு சொல்றோம். அந்த அழுத்தத்திற்கு அந்த மூலமே அந்த தன்மையோடு தானே இருக்கே அப்படின்னு எடுத்து பாருங்க. தண்ணீர்கள் சூழ்ந்து அழுத்தும் அப்படின்ற அந்த ஆற்றலோடு தானே இருக்கு. அப்போ அப்படி மனதிற்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து அது என்ன சொல்லி தருது அப்படின்னு பார்த்தா நல்லதுதான் சொல்லி தருது. அதனுடைய வழியை விட்டு நம்ம ரொம்ப விலகி வந்திருக்கிறோம் அப்படின்னா அது அந்த இடத்துல நமக்கு புரிய வைக்கும். சில நேரம் பற்றை அறுக்க வைக்கும். சுவாமி சொல்லுவாங்க, எல்லாமே உறவிலே கண்ட துறவு நிலை இல்ல, அது தெளிவுதானே துறவு. அப்போ நம்ம ரொம்ப ஐக்கியமா உறவுகள்ல ஆக்கிக்கிட்டு கஷ்டப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன்.
குடும்பத்துல ரொம்ப சிக்கல், பசங்க சொல்ல பேச்சு கேட்கல, இல்ல கணவர் கேட்கல, இல்ல மாமியார் தொந்தரவு, இது எல்லாமே சேர்ந்துதானே நமக்கு மன அழுத்தமா மாறுது. அப்போ என்ன புரிஞ்சுக்கணும் நீங்க, நாம எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அட்டாச்சா இருக்கோம், எல்லாத்துலயும் ரொம்ப மூக்க நுழைக்கிறோம், தலையிடுறோம், அவங்களுக்கான இடைவெளியை நாம கொடுக்கல. ஒரு இறைத்துகளுக்கும் இன்னொரு இறைத்துகளுக்குமே இடைவெளி இருக்குன்னா அப்போ மனிதர்களுக்குள்ள எவ்வளவு ஸ்பேஸ் நம்ம கொடுக்கணும். இதான் லெசன். அப்ப அந்த லெசனை புரிஞ்சுட்டு நம்மளோட செயல்ல திருத்தம் வந்துட்டு பொழுது துன்பம் குறைஞ்சிரும், அழுத்தம் குறைஞ்சிரும். இப்படிதான் ஒவ்வொரு சூழலுக்கும் அந்த மன அழுத்தத்தை வச்சு நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு அங்கேயே நமக்கு விடை கிடைச்சிரும். அழுத்தத்துல இருந்து வெளிவருவதற்கான விடை கிடைச்சிரும். அதை செயல்படுத்தணும். செயல்படுத்தும் பொழுது அழுத்தம் குறைந்து லேசா இன்பம். ஆமா. அப்புறம் நேத்து ஒரு விஷயம் நடந்ததுமா, அது நேத்துல இருந்து எனக்கு இந்த ஒரு அழுத்தமா இருக்கிறது, அதனாலதான் உங்ககிட்ட இதையும் சொல்றேம்மா. நேத்து நாங்க டிராவல் பண்ணிட்டு இருந்தபோது கார்ல போகும்போது எங்களுக்கு முன்னாடி ஒரு ட்ரக் லாரி போயிட்டு இருந்ததுங்கம்மா. அதோட லாக் வந்து டோர் லாக் வந்து அவங்க சரியா போடல. அது கழண்டுகிற மாதிரி இருந்தது. அதனால நான் நம்ம வீட்டுல இருந்தவங்க கிட்ட சொன்னேன், நம்ம நிறுத்தி வந்து அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ட்டு. அது ஏதோ ஒரு சூழ்நிலையாலயோ என்னவோ எங்களால அதை அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியல. ஆனா எனக்கு அழுட்காப்பு மட்டும் நான் போட்டுக்கிட்டேன், அவங்களுக்கு எந்த இதுவும் யாருக்கும் எதுவும் நடக்க கூடாது அப்படின்ட்டு. ஆனாலும் சொல்லிருக்கலாமே, நம்ம அப்படி விட்டுட்டோமே அப்படின்னு மனசு ரொம்ப அழுத்தமா இருக்குங்கம்மா. அதுக்கு என்ன பண்றதுங்கம்மா எனக்கு? இது சுவாமிஜி சொன்ன வார்த்தையே தாங்கம்மா. சுவாமிஜி இது தினம் ஒரு நற்செய்தி நம்ம வாழ்க்கை மலர்கள் இருக்கு, அதுல ஒரு நாள் ஒரு 1 மந்த் இருக்கும் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி சுவாமிஜியோட வார்த்தைகள்ல குற்ற உணர்ச்சி, நீங்க இப்ப ஃபீல் பண்றது குற்ற உணர்ச்சி ஒன்று தேவையே இல்லை. குற்ற உணர்ச்சினால ஒரு லாபமும் இல்லை. சரிங்களா? அதனால நடந்து முடிஞ்சிட்ட செயலை நினைச்சு வருத்தப்படுறதுனால என்ன மாற்றம்? அடுத்த முறை அப்படி செய்யும்பொழுது நம்ம சொல்லிடலாம். ஆனா இப்ப பின்னாடி காலச்சக்கரத்தை பின்னாடி கொண்டு போய் சொல்ல முடியாது. அப்ப குற்ற உணர்ச்சிக்குள்ள எந்த மனிதனுமே எப்பொழுதுமே மாட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சுவாமி சொல்றாங்க. அது உண்மை தானே. அந்த குற்ற உணர்ச்சினால் என்னென்ன பலன்? இப்போ நேத்துல இருந்து ஒரு கஷ்டத்துல இருக்கீங்களே தவிர ஒரு பலனும் இல்லை. அப்போ நீங்க அங்க வாழ்க்கை சொன்னீங்க, உங்களால முடிஞ்சதை நீங்க செஞ்சிட்டீங்க. அதை ஏத்துக்குங்க, அந்த ரியாலிட்டிக்கு வந்துருங்க. நீங்க உங்களால் முடிஞ்சதை செஞ்சிட்டீங்க, அவங்களுக்கு ஒரு அருட்காப்பு போட்டிருக்கீங்க, அவங்களுக்கு எந்த துன்பமும் நடந்திருக்காது. அந்த காப்பு வலிமையானது தானே, வலிமை இருக்குல்ல, அதுவே துன்பம் நடந்திருக்குமா? நடந்திருக்காது. அப்புறம் ஏன் தேவையில்லாதது கற்பனை செஞ்சுட்டு இருக்கீங்க? கற்பனை செஞ்சுட்டு குற்ற உணர்ச்சிக்குள்ள போறீங்க. சரியா? இதை விட்டு வெளியே மறந்து. ஓகேம்மா, நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நிறைவு செஞ்சுக்கலாங்களம்மா? வேற யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல. சரிங்கம்மா. ரொம்ப மகிழ்ச்சியும் ரொம்ப நன்றியும். ரொம்ப நல்லா நீங்க கோஆர்டினேட் பண்ணீங்க ஆரம்பத்துல இருந்து நிறைவு வரை. ரொம்ப நன்றிங்கம்மா. பின்னாடி இருக்கிற எல்லா தம்பிங்களுக்கும், ஐடி டீம்ல எல்லாருக்கும் நன்றிங்கம்மா. நன்றி. வாழ்க. பாண்டிச்செல்வி அம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. அம்மா நீங்க அம்மா கிட்ட பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நீங்க பேசினதுல இருந்து நீங்க எவ்வளவு தூரம் ரசிச்சு இந்த நம்ம வேதாத்ரியம் லைஃப வாழ்றீங்கன்னு தெரிஞ்சது. அப்படி ஒரு மாதிரி ஆசையை தூண்டி விட்ட மாதிரி இருந்ததுமா. ரொம்ப நன்றி அம்மா. அம்மாவும் அதை ரொம்ப நல்லா தொகுத்து சொன்னாங்க. அம்மா, என் கேள்வி நீங்க முடிக்கல, எல்லாம் சேர்ந்து அந்த அருட்பேராற்றலா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம அந்த அருட்காப்பெல்லாம் போடல, அந்த அருட்பேராற்றல்னு சொல்றதை இன்னும் உணர்ந்து சொல்லணும். இப்ப நீங்க சொன்ன விஷயத்தெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு சொல்லணும்னு தோணுச்சுமா. சோ அதை பத்தி நீங்க சொல்லுங்கம்மா, எப்படி இன்னும் அதை உணர்ந்து சொல்லணும் அப்படின்னா, ஏதோ நம்ம இன்னும் கொஞ்சம் அது சிம்பிளா எடுத்துக்கிட்டோமோன்னு எனக்கு தோணுச்சுமா. ரொம்ப முதல்ல நன்றி, உங்களுடைய நல்ல ஃபீட்பேக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூமா. எப்பொழுதுமே உணர்வு நிலையில நாம இருக்கிறது தானே நல்லது. சாமிஜி சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உண்மை, சத்தியம். அப்போ அந்த சத்தியத்தின் பக்கம் நம்ம நின்று அப்படியே சொல்லணும்னா அது அப்படியே செயலுக்கு வரும். அதனால உணர்வு பூர்வமாக நீங்க அத உணர்ந்து சொல்றதுதான் நல்லது. அந்த அருட்பேராற்றல் அப்படின்னு நினைச்சா அப்படி உங்களை சுத்தியும் உங்களுக்குள்ளேயும் அது இருக்கிறத நீ உணரணும். அந்த சக்தியை நீங்க ஃபீல் பண்ணணும். உங்களுடைய ஃபீல் நீங்க வேற யாருக்கும் நினைச்சு இந்த அருட்பேராற்றல் இரவும் பகலும் சொன்னா அவங்களுக்கே பாஸ் ஆகும். அது உணர்றது எங்கேயோ தூரம் இருந்து நீங்க ஒருத்தங்களுக்கு அருட்காப்பு விட்டா முடியும், அவங்க பாதுகாக்க போக முடியும். இப்ப இந்த ஒரு அம்மா இதுக்கு முன்னாடி பேசினவங்க சொன்னாங்க, வண்டியில போனவங்களுக்கு அந்த உணர்வு நிலையில இருந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபீல் பண்றாங்க, அவங்களுக்கு துன்பம் நடந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்துல சொல்றாங்க. அப்ப அந்த உணர்வு நிலையில இருந்து சொல்வதுதானே நன்மை பயன். கடமைக்கு சொல்லக்கூடாது இல்ல, மன்றதுக்குள்ள வரும்பொழுது வாழ்க வளமுடன் சொல்றதே சுவாமி அப்படி சொல்லக்கூடாதுன்னு தானே சொல்றாங்க.
அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்களுக்கு தேவையான அனைத்து வளங்களையும் நிறைவாக பெற்று, ஏன்னா என்ன வளம் தேவை நமக்கு தெரியாது, அனைத்து வளங்களும் நிறைவாக பெற்று வாழ்க வளமுடன் அப்படின்ற எண்ணத்தோட சொல்லுங்க. அது ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம உணர்ந்துதான் பேசணும். நமக்கு வழிகாட்டுறாங்க. ஓகே, நன்றி நன்றி ரொம்ப நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிக சிறப்புங்கம்மா. அதாவது ஒரு சகோதரி பக்கத்துல இருந்து பேசினா எப்படி பேசுவீங்களோ அது மாதிரி நல்ல ஒரு வீட்டு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்தீங்க. மிக்க சிறப்புங்கம்மா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே